ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் நடப்பதற்கான தேதிய நேரத்தை நான் குறிச்சிட்டேன். இதோ இப்போது நான் சொல்கிறத கேட்டினா அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. நீ செய்கிற தொழிலா வேலையா எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையின் எந்த சூழலாக இருந்தாலும் சரி, உன் மனமார்ந்த முயற்சியை கவனத்தை அதில் நீ செலுத்தும் போது அதற்கு உரிய பலனை கண்டிப்பாக நான் இரட்டிப்பாகவே உனக்கு தர்றேன். நீ செய்யும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தருவேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை யாரிடமும் கையெந்த விற்ற மாட்டேன். என் நிழலில் வாழும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நான் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். நீ ஒருபோதும் உன் நம்பிக்கையை தளர விட்டுறாதே. நீ போகும் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அது உன்னை தடுத்து நிறுத்தாத அளவுக்கு உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் உண்டாக்குவேன். ஒவ்வொரு சோதனையும் உனக்கு ஒரு புது அனுபவமாக மாறும். அதன் மூலமா இன்னும் நீ வாழ்க்கையில உயர்வாய் என் செல்லமே. என் அருளால் உன் பாதை ஒளி வீசும்படியும் உன் முயற்சிகளுக்கு பலன் உண்டாகும்படியும் உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக, அமைதியும் மனநிறைவும் நிறைஞ்ச வாழ்க்கையாக நான் ஆக்க போறேன். என் செல்ல பிள்ளையான உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் என் செல்லமே. என் கையை இறுக்கமா நீ பிடிச்சிக்கிட்டினா என் அருளின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். கண்டிப்பா இந்த நாள் உனக்கு சிறப்பான நாளாக இருந்துச்சோ இல்லையோ, நாளைய நாள் உனக்கான சிறப்பான நாளாக நிச்சயம் அமையும். உன் மனசுல இப்போது இருக்கும் குழப்பத்தையும் பயத்தையும் தூக்கி போடு. இந்த நொடியிலிருந்து நீ செய்யும் காரியங்கள் அனைத்தையும் என் அருளில் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா தைரியமா செய்ய பழகு. எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை உன் மனசில் யோசித்து பாதிக்கப்படாதே. அவர்களின் வார்த்தைகள் உன் உயர்வுக்கான சாட்சி மட்டும்தான். யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோட வேலை செய்ய ஆரம்பி. நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா நல்ல செய்திகளும் இப்போது உன்னை வந்து சேரப்போகுது என் செல்லமே. என் அருளின் மூலமாக உன்னை ஒளிமிகுந்த பாதையில் நான் முன்னேற்றி கூட்டிகிட்டு போக போகிறேன். உன் மனசில் எப்போதும் நீ நிம்மதியை தான் தேடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த நிம்மதி உனக்கு வெளியில் இல்லை, உன் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பொறுமையாகவும் மன உறுதியோடும் இருக்கும்போது கண்டிப்பா உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் குழப்பத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க கவலை எல்லாம் மேலே இருக்க கடந்து போகக்கூடிய மேகம் போன்றது தான். அதனால் எந்த கவலையும் தூக்கி சுமக்காதே. எல்லையை மீறி போகும் எண்ணத்தை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க போலகு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு அளவுக்கு மேலே நீ யோசிக்கும்போது அது கண்டிப்பாக உன்னை துன்பத்தை நோக்கி இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் உன் அனுபவத்தின் மூலமாக உனக்கென ஒரு எல்லையை வகுத்துக்கோ. இப்போதைக்கு இதை பொறுத்துக்கணும், அப்புறமா இதை மறந்துடணும்னு நீ நினச்சி அந்த விஷயத்தை மறந்து கடந்து வர முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக எல்லா சுமைகளிலிருந்தும் உன்னால் விடுபட முடியும். எப்போயுமே உன் மனசில் பயமோ குழப்பமோ வந்துச்சுன்னா ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்ல பழகு. அதன் மூலமாக உன் உள்ளத்தில் அமைதி உண்டாகும், மனசில் தெளிவு உண்டாகும். நீ போகும் பாதையில் என் அருளால் உனக்கு வெற்றியும் உண்டாகும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த ஆசைகள் அனைத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் மனசின் ஆழத்தில் உன் கூடவே நான் இருந்து உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். எந்த தடைகளும் உன்னை தள்ளி விடாத அளவுக்கு எல்லா வகையிலும் உனக்கான வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு மன உறுதியோடு முன்னேறு. நானே உன் வாழ்க்கைக்கு ஒளியாக உனக்கு பின்புலமாக இருப்பேன். உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி தர்றேன். நீ அடைஞ்ச வலியையும் வேதனையும் போக்கி உன் கஷ்டங்களையும் கர்மங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ புதுசாக எந்த பாவமும் செய்யலைனாலும் பழைய கர்ம வினைகள் தான் பசுமையாக இருந்து உன்னை இப்போ சோதிக்கிறது. ஆனால் இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் உன் கர்ம வினைகளையும் அகற்றி உனக்கான மன தெளிவை கொடுத்து
உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ அடுத்தவங்க யாரையும் நம்புவதற்கு முன்பாக உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு. உன் உள்ளத்தின் குரல் தான் நான் உன்கிட்ட பேசக்கூடிய என் குரலுங்கிறத புரிஞ்சுக்கோ. என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை பாதை ஒளிரும்படியும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உண்டாகும்படியும் இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லவே. நீ யார் யாருக்காகவோ எவ்வளவோ மாறியிருக்க, எத்தனையோ விஷயங்களில் விட்டு கொடுத்துருக்க. நீ தப்பே செய்யாமல் எல்லாருக்கும் ஆதரவாக சாதகமாக நல்லதே செஞ்சுருந்தாலும் கூட எல்லாரும் கடைசியில் உன்னை ஒதுக்கி வைக்கவும் உதாசீனப்படுத்தவும் தானே செஞ்சாங்க. அதுக்காக அவங்க என்ன அப்படி செஞ்சிட்டாங்களே, இவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்களேன்னு யோசிச்சு உன் அன்பின் ஆழத்தையும் இதயத்தின் நற்குணத்தையும் புரியாத மனிதர்களுக்காக மனசுக்குள்ளே கவலைப்படாத. மற்றவங்களுடைய மனப்பான்மை அப்படி இருக்குன்னா அதுக்கு எந்த விதத்திலும் நீ காரணம் அல்ல. அவங்களுடைய மனசு தப்பாக இருக்கிறதுனால அவங்க உன்னை பார்க்குற விதமும் தப்பாக இருக்குது. நீ எப்போதும் உன் மனசை நிறைவாக வச்சுக்கோ. உன் சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. எந்த விதத்திலும் நீ குறைந்து போக மாட்டாய். உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அது எந்த விதத்தில் உனக்கு இழப்பாக இருக்க முடியும்? அதுக்கு பதிலாக உன்னை விட்டு விலகி போனவங்களை நினச்சி அப்பாடா விடுதலை கிடச்சிருச்சுன்னு மனசை சந்தோஷப்படுத்து. உன் நெஞ்சை வலிமையாக்கி கொண்டு நீ போகும் பாதையில் தைரியமாக செல்லும்போது இந்த சாயப்பாவும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். சில கிரகங்கள் சரியான சூழ்நிலையில் இல்லாத போது நீ செய்யும் செயல்களில் எல்லாம் உனக்கு தடை வந்து சேரும். நீ காரியம் நல்லபடியாக நடக்க போது நினைக்கும் போது அதில் தடை வந்தாலும் மனசு தளர்ந்து போகாதே. ஏன்னா எந்த தடையும் தடங்களும் நீண்ட காலம் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தங்க நான் விட்டுற மாட்டேன். அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன். எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. எப்போதும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் செய்யும் செயல்களை நிதானமாக புத்திசாலித்தனமாக யோசித்து விவேகத்தோடு செய்ய பழகு. ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுற வேணாம். தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீ இழந்ததை விட உனக்கு மிக பெரியதை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறேன். என்னை நம்பி உன் மனசை உறுதியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை தனிமைப்படுத்தலாம், தனியாக போராட வைக்கலாம். ஆனால் ஒருபோதும் நீ மனம் தளர வேண்டாம். தளராமல் தைரியமாக நிற்பதற்கு பேர்தான் உண்மையான வலிமை. இந்த உலகம் நீ அழுகிறத பார்க்கல, உன் கண்ணீரை கவனிக்கலைனாலும் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் உள்ளத்தின் பொறுமைக்கும் உன் மனதின் நம்பிக்கைக்கும் நீ விடும் கண்ணீருக்கும் உன் மன சுமையினருக்கும் பாரங்களுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நிச்சயம் செஞ்சு தருவேன். எல்லா சிக்கல்களும் சிரமங்களும் உனக்கு தடையாக இருக்கும்படி விட்டுட மாட்டேன். இதையெல்லாம் தாண்டி உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு இருளும் என் அருளால் ஒளியாக மாறும். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுற வேண்டாம் என் செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் என் அருளால் வெற்றியாக மாறும்படியும் உன் வாழ்க்கை அழகாக அமையும்படியும் நான் செய்கிறேன். எந்த விஷயத்தையும் உனக்கு எதிராக நினைக்காம ஏதோ ஒரு நற்காரியத்துக்காக நல்லதுக்காகவே என் சாயப்பா செய்கிறாருன்னு அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன்.